வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டு. ஒரு நாட்டு தென்னை மரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் எல்லா வசதியோட தார் ரோட்டு மேலே கொண்டு வந்திருக்குறேங்க. இந்த லேண்டோட வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் பேஜை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. பாருங்கள், மரத்தில் வந்து எல்லா மரத்துலேயுமே இந்தளவுக்கு வந்து பிஞ்சு விட்டுருச்சுங்க. மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்புக்கு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. மரம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 to 5 வயசு இருக்குங்க. அருமையான நாட்டு தென்னை மரம். உங்களுக்கு மரம் பார்த்தீங்கன்னாவே அப்படியே ஒவ்வொரு மரமே வேறு இந்தளவுக்கு நல்ல பச்சை இருக்குங்க. ஒரு சில பூமியிலலாம் போய் பார்த்தோம்னா தென்னை மரத்தை பார்த்தாவே பிடிக்காது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெள்ளை தாக்கல் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குங்க. தண்ணி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆச்சுனாவே மரத்தை பார்த்தாவே நம்மளுக்கு பிடிக்காதுங்க. பட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி ஏரியாங்க, நல்ல அருமையான பூமி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஜலமுலையில் பாருங்கள், இது வந்து தொட்டிங்க. உங்களுக்கு இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார்பாய் ஒன்று போட்டு மோட்டரில் செட் பண்ணி காட்டுக்காரரை கொடுத்துருவாருங்க. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பூமிக்காரர்கிட்டே இருக்குதுங்க. எந்த ஒரு ப்ரமோட்டர்ஸ் கிட்ட கிடையாது. டைரெக்டாக நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்குமே கரெக்டாக அந்த 25 அடி அந்த கேப் விட்டு கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. எல்லா மரத்துக்குமே வந்து சொட்டு நீர் வந்து ட்ரிப்ளிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பிஏபி பாசனம், அதாவது திருமூர்த்தி மலை தண்ணிங்க. அந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம்னு சொல்லுவாங்க. திருமூர்த்தி மலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த பிஏபி வாய்க்கால் தண்ணி பாசனம் இந்த பூமிக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. மரங்கள் எல்லா மரமே ஒரே மரத்தில் இருக்குங்க. ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 மரம் வச்சுருக்குறாங்க. மொத்தம் வந்து 3 ஏக்கர் 50 சென்ட்டுங்க பூமி. இப்போ நம்ம பாட்டு இருக்கிறது பாருங்க, இதோட முடிஞ்சுதுங்க. மேகோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, வீடு வந்து நம்மளுக்கு சேராதுங்க, அதோடய முடிஞ்சுதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவான மரங்க. உங்களுக்கு பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க. நம்ம செஞ்சேரி மலையிலேருந்து தெற்க ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துக்கலாங்க. அதே மாதிரி பூமியோட மண் வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண் பூமிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண் கரிசல் மண் இது மாதிரிலாம் கிடையாது. பியூர் செம்மண். தண்ணி போரில் அசைக்கவே முடியாது. உங்களுக்கு 5-6 ஏக்கருக்கு பாயிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரில் சரியான தண்ணிங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 HP ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு 3.5 ஏக்கராவுக்கு என்னென்ன தேவையோ எல்லா செட்டப்புமே இந்த லேண்டில் இருக்குதுங்க. நீங்கள் பூமியை வாங்கினீங்கன்னா அடுத்து வர்ற ஏனிங் எல்லாமே முழு ஏனிங் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு சில மரங்கள் எல்லாம் வந்து 20 வயசுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் தேங்காய் ஓடுறக்கே சிரமப்படுறாங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வர ஒரு அதிகபட்சமாக ஒரு 3 to 4 மாதத்தில் எல்லா மரமே ஈன்றக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் வெட்டுறக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம செஞ்சேரி மலையிலேருந்து தெற்க வந்தீங்கன்னா இழுப்பு நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் பெதப்பட்டிக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துருங்க. அதே மாதிரி பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு ஃபேஸிங் மட்டுமே நல்லா அருமையாக இருக்குங்க. பூமிக்கு 2 பக்கமே தடம் இருக்குது. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பூமிக்கு வடவர சைடும் சரி தெம்பர சைடும் சரி 2 சைடுமே தடம் வந்து உங்களுக்கு பூமியோட லாஸ்ட் டெட் எண்டு வரைக்கும் வந்து போய் வருதுங்க. பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பூமி நேரில் பாருங்க, பார்த்தா பேசிக்கலாம். நன்றி.